இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் தத்தளித்த சகோதர சகோதரிகளை பார்த்து ஆறுதலாக கூறிய வார்த்தைகளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சுய உதவி குழுக்கள், பாரத பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு, பாரத பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மற்றும் காசநோய் இல்லா பாரத திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது சொந்த ஊரான தூத்துக்குடி மக்கள் பிரதிபலித்த கருத்தை தான் நேற்று மக்களின் குரலாகத்தான் கூறியதாகவும், தனக்கு வாக்களித்த மக்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் தான் கருத்து தெரிவித்தேன் என அமைச்சர் சேகர் பாபு சொன்னது போன்று தேர்தலில் போட்டியிட செல்லவில்லை என விளக்கம் அளித்த அவர், சபாநாயகர் அப்பாவுக்கு கூட ஆய்வு செய்ய இவர் யார் என்று நான் ஆய்வுக்காக போகவில்லை, எனது மக்களின் துன்பத்தில் பங்கெடுக்க சென்றேன், ஆறுதலுக்காக சென்றேன், ஆய்வு செய்ய அல்ல என்பதை அப்பாவு புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அரசை குற்றம் சொல்ல வேண்டும் என்பது தனது நோக்கம் அல்ல எனவும், ஆனால் தவறு இழைக்கப்பட்டுள்ளது என்பதை பதிவு செய்தேன். நான் மக்களின் செய்தி தொடர்பாளர் என்றும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்பதற்காக போகவில்லை என்றார். தனது திறமையை பார்த்து பணியை கொடுப்பது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கடமையுமாகும். தத்தளித்த சகோதர சகோதரிகளை பார்த்து ஆறுதலாக கூறிய வார்த்தைகளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த அவர், மத்திய அரசு குழு பாராட்டு தெரிவித்துள்ளதே என்ற கேள்விக்கு அது சும்மா என்று முடித்துக் கொண்டார். சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மூத்த குடிமக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் புதுவை முதியோர் பராமரிப்பு சங்கம் சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கலையரங்கில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் குமரன், பான்கேர் செயலர் ஸ்ரீதரன் உட்பட மூத்த குடிமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் அருகே கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய இருவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலக்குளம் ஜே நகர் ரயில்வே கேட் அருகே நேற்றிரவு இரு வாலிபர்கள் மதுபோதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கத்தியுடன் நின்றிருந்த 2 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அடைத்து வந்தனர். விசாரணையில் பூமியான்பேட் பாவனர் நகரை சேர்ந்த ராஜேஷ், முத்திரப்பாளையம் பஜனை மடம் வீதியை சேர்ந்த ஜான் பீட்டர் என்பது தெரிய வந்ததை அடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கத்திகளை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற அரியாங்குப்பம் தொகுதி நோனாங்குப்பத்தை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சா மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு சொர்ணா நகர் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டர் அருகே சில பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து எஸ்பி வீரவல்லவன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணித்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் இருவர் தப்பி செல்ல ஓட்டம் பிடித்தனர். குற்றப்பிரிவு தலைமை காவலர் சிரஞ்சீவி மற்றும் காவலர் வேல்முருகன் ஆகியோர் அவர்களை துரத்தி மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் அரியாங்குப்பத்தை அடுத்த நோனாங்குப்பம் மண்ணை நகரை சேர்ந்த ஜாஃபர் அலி மகன் ஹசன் அலி என்பதும் வயது 37 ஆகியவருக்கு சிவகுமார் மற்றும் அவரது மகன் ஆகாஷ் என்ற சங்கலியும் வயது 20 அடைந்த இவர்கள் 200 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போன் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். செய்திகள் தொடர்கின்றது. புதுவையில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக மத்திய மாநில அரசுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ப்ரீபெய்ட் மின்மீட்டர் மற்றும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன் மற்றும் குமரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தின் வாயில் முன்பு அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் தலைமையில் இளநிலை பொறியாளர் அலுவலகம் வாயில் முன்பு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ரகுமான், கோவிந்தராசு, மாநில செயலாளர் சுசேராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகவீர பாண்டியன், திருமலை தலைமையில் மத்திய மாவட்ட தலைவர் கோபிகஞ்ச கோபாலமூர்த்தி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை ஆளுகின்ற என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து முதலியார்பேட்டை தபால் நிலை அலுவலக வாசல் மின்துறையை தனியார் மயமாக்குவதையும் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்துவதை கைவிடக் கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லித்தோப்பு மற்றும் கதிர்காமம் தொகுதி சார்பாக 100 அடி சாலையில் உள்ள என்டி மஹால் திருமண நிலையம் அருகே வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் பொதுச் செயலாளர் பழனி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடும் கண்டனம் எழுப்பினர். இதை கதிர்காமம் மட்டுமின்றி நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர். இறுதியாக செய்தியாளரை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக 2 நாட்களாக நகர மற்றும் கிராம பகுதிகளில் மாநில அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை கைவிடவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும். ஆர்ப்பாட்டம் நடத்தும் இடத்திற்கு தங்களை கொல்வதற்காக மர்ம நபர்கள் வந்துள்ளனர். இதுகுறித்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எதற்கும் பயப்படாத கட்சி காங்கிரஸ் கட்சி உயிர் தியாகம் செய்வதற்கு கூட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடர்ந்த போக்சோ வழக்கில் பொறியியல் கல்லூரி மாணவருக்கு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த கூலி தொழிலாளி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு 10 வயது மகளுடன் உறங்கியுள்ளார். அப்பொழுது லிங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த சண்முகம், அவர் வயது 23 உள்ள அவர் சந்திரமௌலி உள்ளே நுழைந்துள்ளார். பின்னர் தூங்கிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். உறக்கத்திலிருந்து எழுந்த சந்திரமௌலியை பிடிக்க முயன்ற பொழுது அவர் தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பொறியியல் கல்லூரி மாணவரான சந்திரமௌலியை கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரியில் போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றத்தில் நடந்தது. விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றம் நிரூபணமானதால் சந்திரமௌலிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சோபனாதேவி தீர்ப்பளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க அரசுக்கு நீதிபதி பரிந்துரை செய்தார். இதையடுத்து சந்திரமௌலி காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் பச்சையப்பன் ஆஜராகினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.